இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடுகின்றது. முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் இரு அணிகள் இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி நேற்று கட்டாக்கில் நடைபெற்றது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் துடுப்படுத்தாட முடிவு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 49.5 ஓவர்களில் 304 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இங்கிலாந்து அணி சார்பில் அதிகபட்சமாக ஜோ ரூட் 69 ஓட்டங்களும், பென் டெகட் 65 ஓட்டங்களும் அடித்தனர். இந்திய அணி தரப்பில் ஜடேஜா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தனது அறிமுக போட்டியில் களமிறங்கிய வருண் சக்கரவர்த்தி 1 விக்கெட் வீழ்த்தினார். இதனை அடுத்து 305 என்ற இலக்கை நோக்கி இந்திய அணி களமிறங்கியது. தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய ரோஹித் மற்றும் கில் அதிரடியாக விளையாடி ஓட்டங்களை குவித்தனர். நிதானமாக விளையாடிய கில் 60 ஓட்டங்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். மற்றொரு தொடக்க வீரரான ரோஹித் அதிரடியாக விளையாடி 76 பந்துகளில் சதமடித்தார். 119 ஓட்டங்கள் எடுத்த நிலையில் ஆதில் ரஷீத் பந்து வீச்சில் ரோஹித் ஆட்டமிழந்தார். இறுதியில் 44.3 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 308 ஓட்டங்கள் அளித்து இந்திய அணி அவ்வாறு வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-0 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியுள்ளது. இப்போட்டியில் சதம் அடித்ததன் மூலம் சர்வதேச போட்டிகளில் அதிக சதம் விளாசிய இந்திய வீரர்களின் பட்டியலில் அணித்தலைவர் ரோஹித் 3வது இடம் பிடித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டில் 48 சதங்கள் அடித்துள்ள டிராவிட்டின் சாதனையை முறியடி 49வது சதத்தை ரோஹித் நேற்று பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது. சஸ்டஜன் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் சாக்லேட் ஃப்ளேவர் 400 கிராம் உள்ள ஒரு டின் விற்கிறாங்க. டராஸில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. 3315 ரூபா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் அந்த ப்ராடக்டோட லிங்க்கை அதை கிளிக் பண்ணி பை பண்ணலும்.